மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் பிபி அதிகம் உள்ளவங்களுக்கு இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு பிபி குறைஞ்சி, அதாவது ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும், பிபி குறையும். நமக்கு அந்த ஆரோக்கியம் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ உட்காந்துக்கணும். சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்கிறோம்னாக்கா இப்படி செய்யலாம், நின்றுக்கணும் செய்யலாம், நாற்காலியில் உட்காந்துக்கணும் செய்யலாம். இப்போ நம்ம வீட்டில் செய்யும்போது உட்காந்துக்கணும். அதாவது இந்த கையை வச்சுக்கின்னு அப்படியே பாருங்கள், கையை வச்சுக்கணும். மூச்சு கூடவே மேலே போகணும். மூச்சு விடும்போது அப்படியே மூச்சு கூடவே கீழே வரணும். இந்த மாதிரி மூச்சோடு இந்த கை பயிற்சி சேர்த்து செய்யும்போது நல்ல மாற்றம் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இந்த கையை யூஸ் பண்ணாமல் இதோட அதிக மாற்றம் நம்ம இந்த கை கூடயே போகும்போது, கை கூடயே வரும்போது நமக்கு இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் மூளைக்கு போகிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸை கையிடும், பிபி குறைஞ்சிடும். அதாவது பிபி உள்ளவங்களுக்கு, அதிக பிபி உள்ளவங்களுக்கு பாருங்கள், உட்காந்துக்கணும். அதாவது மூச்சை உள்ளே இழுக்கும்போது கை இப்படி மேலே போகணும். இழுத்த மூச்சையை ஸ்லோவாக வெளியே விடும்போது கை இப்படி வரணும். இதை நமக்கு பிபி, இப்போ நம்ம பிபி நமக்கு அதிகமாக இருக்க மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னு அதிகமாகுதுன்னாக்கா, இப்போ நம்ம மூச்சு இப்படி இழுக்கும்போது மூக்கால் இழுக்கிறோம், வாயை மூடிக்கின்னு விடும்போது வாயால் விடணும். மூக்கால் விட வாயால் விடணும். விடும்போது அப்படியே ஸ்லோவாக, வேகமாக இருக்கக்கூடாது. இந்த கையும் மூச்சும் ரெண்டும் ஒன்றா வரும் பாருங்க. நீங்களா வாயால் மூச்சை விட வேண்டாம். நீங்கள் உதட்டை திறந்தாலே அதுவாக ஸ்லோவாக வெளியாகும். அப்போ இந்த கையை அப்படியே மூச்சோடு சேர்ந்து ரெண்டும் ஒன்றா வர மாதிரி பாருங்கள். இன்னொரு செய்தி காட்டுறேன் பாருங்கள். வாயை திறந்துருக்கிறேன் பாருங்கள். இது வீட்டில் இருக்கும்போது செய்கிறீங்க. இப்போ இதே டைம் இருக்குது, உட்காந்துன்னு செய்கிறீங்க, நின்றுக்குன்னு செய்யலாம். இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, வேலை செய்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப நேரம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, படபடப்பாக இருக்குன்னாக்கா அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரி வெளியில் போயிட்டு நின்னபடி அப்படியே செய்யலாம். அதே மாதிரி இப்போ ஆஃபீஸில் நம்முடைய பெரிய அதிகாரி நம்மளை ஏதோ கடுமையான சொற்களால் பேசுகிறாங்க, பாஸ் முதலாளிங்க பேசுகிறாங்க. நம்ம மேலே தப்பு இருந்ததுன்னா அந்த நேரம் நமக்கு பிபி ஏறாது. நம்ம மேலே தப்பு இல்லாமலே நம்ம ஆஃபீஸ் அதிகாரி ஆகட்டும் இல்லை பாஸ் ஆகட்டும் நம்ம மேலே சத்தமாக சவுண்டாக பேசும்போது இப்போ நமக்கு என்ன ஆகிடும், நாம் பிபி அதிகமாகும்.
நம்ம அதிகம் அவங்க கூட பேசவும் முடியாது, அதாவது விதண்டாவாதம் பண்ண முடியாது. அப்போ அந்த நேரம் நமக்கு வந்து ஒரு மாதிரி மனசு படபடக்கும், கோபம் வரும், வேர்க்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பிபி அதிகமாக்குறதுக்கான அறிகுறிகள். இப்போ அந்த நேரம் நம்ம வந்து அவங்க எதிர்ப்பு அப்படி செய்ய முடியாது, அவங்களுக்கு இன்னும் வந்து கோபம் அதிகமாகும். இப்போ அவங்க பேசிட்டாங்க, அதே நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, வெளியில் போகிறீங்க, ஒரு ரூமுக்கு போகிறீங்க, தனியாக போயிட்டு ஒரு இதேமாதிரி சிரிச்சிங்க. அது எப்படி சிரிச்சு காட்டுறேன். அது உட்காரத்துக்கு இன்னும் ஒன்று நின்றுக்குன்னு செய்கிறதே வந்து அருமையாக இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து இப்போ டைம் இல்லை, ஒரு நிமிஷம் கிடைக்குதுன்னா அந்த ஒரு நிமிஷம் சிரிச்சிக்கலாம். இது வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, அதாவது பிபி உள்ளவங்க, மருந்து சாப்பிட்றவங்க பிபிக்காக அவங்களும் செய்யலாம். மருந்து சாப்பிடாம நார்மலாக இருக்கிறவங்களுக்கும், அதாவது இந்த மாதிரி டைமில் பிபி ஏறும், அந்த நேரம் வேர்க்கிற மாதிரி இருக்கும், டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த நேரம் இப்படி செச்சிங்கனாக்கா அவங்களுக்கு அந்த நேரம் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகும், பிபியும் லெவல் ஆகும். பிபி மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு இப்போ நார்மலாக இருக்கும்போது பிபி நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி யாராவது நம்மளை பேசும்போது என்ன ஆகும்னாக்கா அதிகமாக ஹை பிபி ஆகிடும். இப்போ என்ன ஆகும்னாக்கா அதிகமாக நமக்கு படப்பட்டு உண்டாகிடும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், அதெல்லாம் உண்டாகும். அதெல்லாம் வந்து போக்குறதுக்கான பயிற்சி தான். வீட்டில் இருக்கிறவங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துன்னு செய்யலாம். இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயோ வெளியிலேயோ இந்த மாதிரி பாஸ் ஆஃபீஸ் அதிகாரிங்க நம்மளை என்ன பேசுகிறாங்கன்னா கூட அதே மாதிரி நீங்கள் தனியாக போயிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி போகலாம், ஒரு ரூமுக்கு போகலாம். நீங்கள் ஆஃபீஸில் வந்து இப்போ நீங்கள் எதுவுமே இல்லை, உங்களை யாரும் சத்தம் போடலை, உங்களுக்கே நீங்கள் உட்காந்து வேலை செய்கிறீங்க, 4 ஹவர் 3 ஹவர் உட்காந்து வேலை செய்கிறீங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி களைப்பாக இருக்குதுனாக்க இது செய்யலாம். எல்லாருமே செய்யக்கூடிய பயிற்சி. அதாவது பாஸ் திட்டினா தான் செய்யணுன்ற பயிற்சி கிடையாது, எல்லோரும் செய்யக்கூடிய பயிற்சி. நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா போய் செய்யலாம், பார்த்துங்க. இப்போ நான் வந்து நின்றுக்கிற மாதிரி நினச்சிங்க, நான் முட்டி போட்டுக்கிறேன், நீங்கள் நின்றுக்கிற மாதிரி நினச்சிங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து போகும்போது தனியாக போகும்போது செய்கிற பயிற்சி இது. அதே மாதிரி பாருங்கள், வச்சுக்கணும், வச்சு கையை இந்த மாதிரி ஒரு 3 முறை 5 முறை செய்யுங்க. அதுக்கப்புறம் செஞ்சுட்டு எல்லாம் ஒரு நிமிஷத்து வேலை தான் உங்களுக்கு. ஒரு அரை டம்ளர் கிளாஸ் தண்ணி எடுத்துக்கின்னு அந்த அரை கிளாஸ் டம்ளர் தண்ணியை அரைவாய் தண்ணி குடிச்சிட்டு ஒரு ரவுண்டு ஓட விட்டு ஒழுங்குங்க. அதே மாதிரி 3 ட்ரிப்பு அந்த தண்ணியை, அரை கிளாஸ் தண்ணியை 3 ட்ரிப்பாக வாயில் அப்படியே ஒரு ஓட்டை விட்டு முழுங்கி பாருங்கள். அப்போ என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு தண்ணியோடு சேர்ந்து நம்ம பிராணாயாமோடு சேர்ந்து சுவாச பயிற்சியோடு சேர்ந்து தண்ணி குடித்ததுனால மூளைக்கு தேவையான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் போனதுனால அப்படியே உங்களுக்கு பிபி குறையிறது நல்லாவே தெரியும். உங்களுக்கு அந்த சந்தோஷம் அப்போவே தெரியும் உங்களுக்கு. இது பாஸ் திட்டினாலும் சரி, திட்டினாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிறீங்க, எல்லோரும் செய்யக்கூடிய பயிற்சி இது. ஏன்னா 4 ஹவர் 3 ஹவர் உட்காந்து வேலை செய்யும்போது ஸ்ட்ரெஸ் மாதிரி ஆகும், ஒரு மாதிரி மனசு இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பிபியை கொஞ்சம் லெவல் அதிகமாக்குற பயிற்சி. அப்போ செஞ்சுக்கலாம். அதே மாதிரி தண்ணி 3 ட்ரிப் நீங்கள் சிப் பண்ணி குடிக்கும்போது வாய் ஃபுல்லாக ஓட விட்டு நல்லா ஆக்சிஜன் நல்லா மூளைக்கு பரவி அப்படியே மனசு
உடம்பு ஃபுல்லாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும். வச்சுக்கிங்க. உங்களுக்கு எப்போ வேணாலும் செய்யலாம். ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. எப்போல்லாம் உங்களுக்கு செய்யணும் அப்போல்லாம் செஞ்சுக்கலாம். அதுக்காக தனியாக உட்காரணும். யாருன்னா 4 பேர் இருந்தால் கூட செய்யலாம். நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, நீங்கள் செய்கிறீங்க, உங்களை பார்த்து 4 பேர் போனால் கூட அவங்க இருக்க செய்யுங்க. உங்களை பார்த்து அவங்களும் செஞ்சாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் கூச்சப்பட வேண்டாம். யாராவது போனால் கூட நீங்கள் மட்டும் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கும். உங்களை பார்த்து 4 பேர் செய்யும்போது அவங்க நன்மை அடையும் போது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். எப்போனாலும் செய்யலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 ட்ரிப்பு 20 ட்ரிப்பு எத்தனை ட்ரிப் இருந்தாலும் செய்யலாம். ஒரு நிமிஷம் செஞ்சா போதும். ஒரு 3 ட்ரிப்பு 5 ட்ரிப்பு செய்யுங்க. செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சு அப்போ தான் நமக்கு அந்த இன்பத்தை அந்த ஆனந்தம் நமக்கு உணர முடியும். கொஞ்சம் தண்ணி எடுத்து ஓட விட்டு குடிச்சிங்கனாக்க நல்லா உங்களுக்கு பிபி ரிலீஸ் ஆச்சுனாக்கா ஆனந்தமும் சந்தோஷமும் உடம்புல வந்துடும். ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். அந்த ஸ்வெட்டிங் வேர்வை போயிடும். ஏன்னா உள்ள எந்த அழுத்தமும் கிடையாது. அதனால் செஞ்சீங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.